தமிழக வெற்றிக் கழகம் வால்பாறை சட்டமன்ற தொகுதி தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழகத்தின் துணை பொதுச்செயலாளர் டாக்டர் ஸ்ரீதரன் எக்ஸம்பிளி என்ற முறையில் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் நிறைய இடத்துல மலைவாழ் மக்கள் நடு காட்டுக்குள்ள ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க இன்னும் சுதந்திரம் அடைந்து இருந்தும் இன்னும் அடிப்படை வசதியாக குடிநீர், பாதுகாப்பான ஒரு வீடு, தடையில்லாத ஒரு ரோடு, ஒரு இலவசமான ஒரு மருத்துவ வசதிகள், மின்சாரம், பள்ளி பள்ளிக்கூடம் அவதிப்பட்டு இருக்காங்க. தினமும் நம்ம அவ்வப்போது காட்சி ஊடகத்திலே அச்சு ஊடகத்திலே இந்த அவதி நிலையை நாம் படிக்க தவறுவதில்லை. எனவே தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்கின்ற பொழுது தலைவரிடத்திலும் நமக்கு வழிகாட்டி இருக்கின்ற பொதுச்செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களிடத்திலும் சொல்லி இந்த மலைவாழ் மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக அந்த டாப் ஸ்லீப்பு, அந்த நாமலை, அந்த சேத்து மலை, அந்த பக்கம் வெளியே, இந்த பக்கம் அட்டகடி பக்கம் வெள்ளியங்கிரி, அந்த பக்கம் சோழார் பக்கம் நெடுங்குன்றம், சிங்கோனா பக்கத்தில் உள்ள மலைவாழ் செட்டில்மெண்ட் போன்ற பகுதிகளுக்கு உள்ள மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கு நாம் முயற்சி எடுக்கணும். அதற்கு முன்பாக சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை நாடி ஒரு பொதுநல வழக்கு போட்டு அவர்களுக்கு இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், வன உரிமை சட்டத்தின்படியாகவும் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆக்ட் படியும் இணைந்து அவர்களுக்கு வேண்டிய, அந்த மலைவாழர்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கு நான் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். அந்த வேலையில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய அர்ப்பணிப்பும் உங்களுடைய உதவியும் இந்த மக்களுக்கு, இந்த அடித்தட்டு மக்களுக்கு, இந்த விளிம்பு நிலை மக்களுக்கான மலைவாழ் மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அறிவுரை செலுத்த வேண்டும், வழிகாட்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வப்போது உங்கள் பகுதியில் உள்ள மலைவாழ் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் என்றால் நீங்கள் கனிவோடு அவர்களுடைய பிரச்சனைகளை பட்டு அந்த மாதிரி பிரச்சனைகளை என்னுடைய கவனத்துக்கு சொல்ல வேண்டாம். நான் உடனே அதெல்லாம் கன்சல்டேட் பண்ணி நம்முடைய கோவைத்திற்கும் மாவட்ட செயலாளர் கவனத்திற்கும், நம்முடைய பொதுச்செயலாளர் ஆனந்தன் அவர்களுக்கும், நம்முடைய தலைவருடைய கவனத்திற்கும், தலைவருடைய மேலான பார்வைக்கும் அனுப்பி வச்சு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் முயற்சி செய்யலாம். எனவே அவர்களுடைய மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு தமிழக வெற்றி கழகத்துடைய ஒவ்வொரு தொண்டரும் தோழர்களும் உதவி செய்ய வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வர சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு மலைவாழ் மக்களுடைய வாக்குகள் பெருவாரியாக நாம் பெறுவதற்கு முயற்சி எடுத்ததற்கான வேலைகளை நாம் அந்த பகுதியில் உள்ள பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் தோழர்களும் உதவி செய்ய வேண்டும், முன்னெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு டாக்டர் ஸ்ரீதரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கழக துணை பொதுச்செயலாளர். நன்றி, வணக்கம்.